எங்களோட வெப்சைட் www.kicktalk.com. இங்கே நீங்கள் CCNA கோர்ஸுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், வியூ பண்ணலாம். இந்த ரிசர்ச் ப்ராஜெக்டை இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச டொனேஷனை பண்ணீங்கன்னா அடுத்த ரிசர்ச்சஸ் டெவலப் பண்ண எனக்கு உதவியாக இருக்கும். kitmark144@gmail.comங்கிற இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி பேபால் மூலமாக எங்களுக்கு டொனேஷன் பண்ணலாம். தேங்க்யூ. பேக்கெட் ஃபைல்ஸ், அதர் கமாண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவையான எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹாய், CCNA எக்ஸாமில் இன்னைக்கு IP கால்குலேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். எக்ஸாம்லையும் ரியல் என்வாயன்மெண்ட்லேயும் உங்களுக்கு IP கால்குலேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருக்கும். நேரடியாக IP கால்குலேஷன்ஸில் ஐபியை பற்றியும் சப்நெட்ஸ் பற்றியும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது டாபிக்ஸோட மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி இந்த IP கால்குலேஷன்ஸை கொஷனாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டிங், VLAN, அக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட், ரவுட்டிங் டேபிள், இந்த மாதிரி விஷயங்களில் IP கால்குலேஷனை இன்க்ளூட் பண்ணி அதை கொஷனாக கேட்கலாம். ஸோ IP கொஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சாலே பெரிய அளவில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும் CCNA எக்ஸாமில். ஓகே, மெயினாக IP கால்குலேஷன்ஸில் 5 டைப்ஸ் தான் இருக்குது. நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன்னு ஒவ்வொரு எக்ஸாம் கொஷன்ஸ், IP கொஷன்ஸ் எல்லாம் செய்கிற நேரம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக்னா ஒரு கொஷன் டைப்பும் வித்தியாசமானதுன்னு தெரியாமல் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறதால மற்ற வேறு டைப்பான கொஷனுக்கு ஆன்சர் ரீச் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ மெயினாக அந்த 5 டைப்ஸையும் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சு கொண்டாலே IP கால்குலேஷன்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, ஆன்லைனில் நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், சார்ட்ஸ் மூலமாக, டேபிள்ஸ் மூலமாக ஃபில் பண்ணி IP கால்குலேஷன்ஸ்க்கு ஆன்சர் எடுக்கிற முறைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எக்ஸாம்ஸுக்கு அந்த மெத்தட்ஸை நம்பி போக வேணாம். ஏன்னா அங்கே ஒரு ஒயிட் போர்டும் ஒரு மார்க்கரும் தான் தருவாங்க. அந்த ஒயிட் போர்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் அந்த டேபிள்ஸ் எல்லாம் எழுதி அந்த கொடுத்த டைம் முழுக்க அவங்களுக்கு ஃபில் பண்ணி எல்லா IP கால்குலேஷன்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அவ்வளோ ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பெட்டர் IP கால்குலேஷன்ஸ் என்ன மாதிரி நடக்குதுன்ற அந்த அப்ளிகேஷனை ஒழுங்காக விளங்கி கொண்டாலே அது IP ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதோட ஆன் ஜாப்லேயுமே எங்களுக்கு சப்நெட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண வரும். அப்போ அதை கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம்னாலே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். IP கால்குலேஷன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் சில கீ டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். IP கால்குலேஷன்ஸோட ரிலேட்டடான விஷயங்கள். முதல்ல நீங்கள் ஸ்விட்சஸ் ஏன் பாவிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்புறம் IP அட்ரஸஸ் எங்கே நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்ச்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் IP கால்குலேஷன்ஸுங்கிறது ஒவ்வொரு IP அட்ரஸை ஒவ்வொரு நெட்வொர்க் டிவைஸுக்கும் நாங்கள் அசைன் பண்ணியிருப்போம். சரியா? மெயின் பர்பஸ் நெட்வொர்க்கில் என்னது, ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி ஒரு டிவைஸோட இன்னொரு டிவைஸை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது. அதுக்கு தான் நாங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு டிவைஸும் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டிவைசஸ்க்கு ஒரு நேம் மாதிரி தான் இந்த IP யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த IP கால்குலேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் IPv4ல் தான் நாங்கள் சப்நெட்டிங் எல்லாம் செய்ய போகிறோம். அப்போ அதை கொஞ்சம் ஒழுங்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் டிவைசஸ்க்கு நாங்கள் அசைன் பண்ணியிருக்க IP அட்ரஸஸ் அதோட நேம் மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ PCAயும் PCBயும் கம்யூனிகேட் பண்ணணும்னா அது PCAட IP அட்ரஸ்லேருந்து PCBட IP அட்ரஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணணும். சரியா? அப்போ ஸ்விட்சுக்கு நாங்கள் IP அட்ரஸ் அசைன் பண்ணுறது இல்லை, ஸ்விட்சுக்கு எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PCs இருக்குன்னா PCs எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு PCக்கும் ஒவ்வொரு IP அட்ரஸ் ஒரே நெட்வொர்க்கில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த ஒரே நெட்வொர்க்னா என்ன, சேம் சப்நெட்னா என்னங்கிறதெல்லாம் அடுத்து நாங்கள் வர செஷன்ஸில் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரே நெட்வொர்க்கில் IPs இருந்தால் அந்த டிவைசஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே, இதுதான் ஸ்விட்சஸ் யூஸ் ஆகுறது. இந்த யூசேஜில் எங்களுக்கு ஸ்விட்சஸ், சிஸ்கோ ஸ்விட்சஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு 8 பாட் உள்ளது இருக்கு, 24 பாட் உள்ளது இருக்கு. ஸ்விட்ச் மாடல் டு மாடல் அந்த பாட் நம்பர்ஸ் வேறுபடும். ஓகே, RJ45 கேபிள் மூலமாக நாங்கள்
பிளக் பண்ணுவோம். இந்த ஸ்விட்சஸ்ல பார்ட்ஸ் இந்த இமேஜ்ல காட்டியிருக்க மாதிரி ஒவ்வொரு பார்ட் நம்பர்ஸ் இருக்கும். அந்தந்த பார்ட்ல நாங்க பிளக் பண்ணிக்கொள்ளலாம். அதோட ஐபிஸ் அசைன் பண்ணுவோம் பிசிஸ்க்கு. ஒரு பிசில இருந்து மற்ற பிசிக்கு சேம் நெட்வொர்க்னா நாங்க ஸ்விட்ச் மட்டுமே போதும் கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, உங்களோட RJ45 கேபிள்னு நான் சொன்னது அங்க உங்களோட பிசிஸ் லேப்டாப்ஸ்ல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அடிக்கிறதுக்கு ஒரு பிளக் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுதான் RJ45 பிளகிங் பாயிண்ட். ஓகே, அடுத்து ஐபி அட்ரஸஸ் என்ன மாதிரி ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ IPv4 அட்ரஸ் 32 பிட் அட்ரஸ். அப்ப 32 பிட்டையும் நாங்க 4 காலமா பிரிச்சு வச்சிருக்கோம். 8 பிட் 8 பிட் 8 பிட் 8 பிட். அந்த ஒவ்வொரு 8 பிட் செட்டையும் ஃபர்ஸ்ட் ஆக்டேட், செகண்ட் ஆக்டேட், தேர்ட் ஆக்டேட், ஃபோர்த் ஆக்டேட்னு லெஃப்ட் டு ரைட்ல நாங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் டு ரைட்ல நாங்க அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆக்டேட்னு அதை நாங்க சொல்லுவோம். ஓகே, ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்டேட், அடுத்தது செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இப்போ இந்த ஐபி அட்ரஸ் 0.0.0.0ல இருந்து எப்படி 255.255.255.255 ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கணும். உங்களோட டிஜிட்டல் கிளாக்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல செகண்ட்ஸ் மினிட்ஸ்னு இருக்கும் இல்லையா, அதுல 0 to 59 வரைக்கும் செகண்ட்ஸ் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகி 59 வந்ததுக்கு அடுத்ததா அது திரும்ப செகண்ட்ஸ் காலம்ல 0வா மாறிட்டு மினிட்ஸ் காலம்ல 1ன்னு மாறும். ஓகே, அதுக்கப்புறம் மினிட்ஸ் காலம் அப்படியே 1லயே இருக்க நேரம் திரும்பவும் செகண்ட்ஸ் காலம் 0 to 59 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். திரும்ப செகண்ட்ஸ் காலம் 59 ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அகைன் மினிட்ஸ் காலம் 2வா மாறும். அடுத்தது திரும்ப அகைன் இந்த ப்ராசஸ் 0 to 59 வரைக்கும் செகண்ட்ஸ் காலம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னா மினிட்ஸ் காலமும் செகண்ட்ஸ் காலமும் ரெண்டுமே 59 வார வரைக்கும், அதாவது ஃபுல்லா இருக்க வரைக்கும் அவங்களோட இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரெண்டும் 59 வந்ததுக்கு அடுத்த ஸ்டெப் இது ரெண்டுமே 0 ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு 1ன்னு மாறிடும். ஓகே, ஸோ மினிட்ஸ் காலமும் செகண்ட்ஸ் காலமும் ரெண்டுமே 59 ஆனதுக்கு அப்புறமா ரெண்டுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 0 ஆகி ஹவர்ஸ் காலம் 1ன்னு மாறும். ஓகே, திரும்ப முதல்ல இருந்து செகண்ட்ஸ் காலம் 1 2 3 அப்படி கூடும். மினிட்ஸ் காலம் 0லயே இருக்கும். 59க்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப செகண்ட்ஸ் காலம் 0 ஆகி மினிட்ஸ் காலம் 1ன்னு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் அப்படி கண்டினியூ ஆகும். இது சிம்பிளா ஒரு டிஜிட்டல் கிளாக்ல நடக்கிற விஷயம், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து 59 செகண்ட்ஸும் மினிட்ஸும் ஆனதுக்கு அப்புறமா ஹவர்ஸ் காலம் 1ன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அகெயின் 0 இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் மினிட்ஸ்லையும் செகண்ட்ஸ்லையும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் எங்களோட ஐபி அட்ரஸும் 0.0.0.0ல இருந்து 255.255.255.255 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதுல ஒவ்வொரு காலமும் ரைட் சைட்ல இருந்து 0 to 255 வரைக்கும் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும். டோட்டலா உங்களுக்கு 256 அட்ரஸ் இருக்கும் 0 to 255. ஆனா எங்கேயுமே நாங்க 256ன்னு யூஸ் பண்ண இயலாது. 255க்கு அடுத்ததா நாங்க 0 தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, எப்படி எங்களோட செகண்ட்ஸ்ல 0 to 59 போயிட்டு அடுத்தது 0வா மாறுதோ அப்படி இங்க 0 to 255 வரைக்கும் போயிட்டு அடுத்தது 0வா மாறும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் ஆக்டேட்ல 0 to 255 ஃபில் ஆனதுக்கு அப்புறமா தேர்ட் ஆக்டேட்ல 1ன்னு மாறி ஃபோர்த் ஆக்டேட்ல 0ல இருந்து 255 வரைக்கும் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும் 1 by 1. இது எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா செகண்ட்ஸும் மினிட்ஸும் 59 வந்த மாதிரி இங்க தேர்டும் ஃபோர்த் ஆக்டேட்டும் 255 வார வரைக்கும் இந்த 1 by 1 இன்க்ரீஸ் ஆகுற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் ஆக்டேட்ல 1 இருக்க நேரம் 0 to 255 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோர்த் ஆக்டேட்ல. திரும்ப அதுக்கு அடுத்ததா தேர்ட் ஆக்டேட்ல 2 வந்ததுக்கு அப்புறம் 2வா இருக்க நேரமே 0 to 255 வரைக்கும் ஃபோர்த் ஆக்டேட்ல இன்க்ரீஸ் ஆகும் 1 by 1. அப்படி ரெண்டும் 255 வந்ததுக்கு அடுத்ததா எங்களோட செகண்ட் ஆக்டேட்ல 1 தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல 0 வரும். ஓகே, ஸோ இங்க நான் டேஷ்னு போட்டு காட்டியிருக்க இடத்துல நாங்க டாட்டா மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஐபி அட்ரஸ் எழுதுற நேரம் 0.1.0.0 அப்படித்தான் எழுதணுமே, இந்த டேஷ்னு வராது. எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இங்க டேஷ்னு ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ செகண்ட் தேர்ட் ஃபோர்த் மூணுமே 255 ஃபுல் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல 1ன்னு வரும், மற்ற மூணும் 0ல இருக்கும். ஓகே, ஸோ அகைன் நெக்ஸ்ட் அட்ரஸ் என்னவா இருக்கும்? 1.0.0.0க்கு அடுத்த அட்ரஸ் என்னன்னா 1.0.0.1. ஓகே, அதுக்கப்புறம்
1 by 1 4th octet இன்க்ரீஸ் ஆகி திரும்ப முதல்ல இருந்து அதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகி மூணு அதாவது செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஆக்டேட் திரும்பவும் 255 ஆனதுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் ஆக்டேட்ல 255 வரும். ஓகே, இந்த ஐபி ஃப்ளோ தெரியாம இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மற்ற கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ண போக வேணாம், ஏன்னா அது விளங்காம போகலாம். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஐபி எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியாம எங்களால அடுத்த ஸ்டெப்ஸுக்கு ப்ரொசீட் பண்ண இயலாது. ஓகே, ஏன்னா நாங்க இப்போ ஒரு ஐபியை கொடுத்தா அதுக்கு அடுத்த ஐபி என்னன்னு அதுக்கு முதல் ஐபி என்னன்னு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு ஐபி 255ல முடியுதுன்னா உங்களோட ரைட் சைட்ல இருந்து பார்ப்பீங்க 255 வந்துச்சுன்னா ரைட் சைட்ல 255 வந்ததுக்கு அடுத்த ஐபி 0வா தான் அடுத்த ஸ்டெப்ல அது இருக்கும். ஓகே, அதுக்கு முதல் ஐபி 255க்கு முதல் ஐபி 254 இருக்கும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்டன்ட்ல அதாவது ஒரு ஐபி அடுத்து என்னன்னு பாக்குற நேரம் ஒரு நம்பர் தான் மாறும். ஓகே, 2-3 நம்பர்ஸ் மாற்ற மாட்டோம். அதே மாதிரி 255 ஃபில் ஆகியிருந்தா ரெண்டுமே 0வா மாறுறது உண்டு. இதெல்லாம் நீங்க எழுதி பாத்தீங்கன்னா விளங்கும். ஓகே, ஸோ ஐபி ஃப்ளோ பார்த்துரும். இப்போ ஐபி எப்படி யூஸ் ஆகுது ஆக்சுவல் என்வாயன்மெண்ட்ல இருந்து பார்க்கறதுன்னா கம்பெனிஸ்ல வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஐடி, மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், ஹெச்ஆர், சேல்ஸ், அக்கவுண்ட்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்சஸ் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் ஒவ்வொரு ஸ்விட்சுக்கு அசைன் பண்றீங்க. சரியா? இப்ப ஐடிக்குன்னு ஒரு நெட்வொர்க், அதாவது ஐடிக்குன்னு ஒரு ஸ்விட்ச்னு வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு நெட்வொர்க், அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்விட்ச். அப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் ஐடி டிபார்ட்மெண்ட் உள்ள இருக்க பிசிஸோட கம்யூனிகேட் பண்ணணும். அவங்களோட சர்வர்ஸோட அவங்க மட்டும்தான் அக்சஸ் வச்சிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மேனேஜ்மெண்ட் சைடு இருக்க பிசிஸோடையும் நெட்வொர்க் டிவைசஸோடையும் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ இதை நாங்க நெட்வொர்க்னு சொல்லுவோம். இதே ஹோஸ்ட்னு மென்ஷன் பண்றது எண்ட் டிவைசஸ். அந்த ஸ்விட்சர்ஸுக்கு நீங்க என்னென்ன எண்ட் டிவைசஸ் கம்யூனிகேட் பண்றீங்க, அதாவது என்னென்ன எண்ட் டிவைசஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஸ், லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ், ஸ்மார்ட் போன் கூட கனெக்ட் பண்ணுனா நாங்க என்னென்ன ஐபி போன்ஸ் எல்லாம் அந்த நெட்வொர்க்கு கம்யூனிகேட் பண்றோமோ அதெல்லாம் நாங்க ஹோஸ்ட்னு சொல்லுவோம். இங்க நாங்க ஸ்விட்சஸ் யூஸ் பண்றதால டைரக்டா பிசிக்கலி கனெக்ட் பண்ற டிவைசஸ் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ சேம் நெட்வொர்க் டிவைசஸுக்கு எங்களால கம்யூனிகேஷனை செய்ய முடியும். இப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்னா ஐடி உள்ள மட்டும்தான் அது கம்யூனிகேட் ஆகும். ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் உள்ள இருக்க டிவைசஸ் மட்டும்தான் அது கம்யூனிகேட் பண்ணும். நெட்வொர்க் டு நெட்வொர்க் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கணும்னா ஐடில இருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கோ மெயின்டெனன்ஸ்க்கோ நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா அப்ப நீங்க ரவுட்டர்ன்ற டிவைஸை யூஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே, ஸ்விட்சஸ் யூஸ் பண்றது சேம் நெட்வொர்க் டிவைஸ் கம்யூனிகேஷனுக்கு. ஸ்விட்சஸ் லேயர் 2ல ஒர்க் பண்ணும், ரவுட்டர் லேயர் 3ல ஒர்க் பண்ணும். லேயர் 2னா என்ன, 3னா என்னங்கிறதெல்லாம் upcoming sessions நாங்க பார்ப்போம். ஓகே, so altogether 32-bit IP address னா 2 to the power 32ங்கிறது 4.3 billion addresses எங்களுக்கு IPv4ல இருக்கு. ஓகே, எங்களோட வெப்சைட் www.kicktalk.com. இங்க நீங்க CCNA கோர்ஸுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், வியூ பண்ணலாம். இந்த ரிசர்ச் ப்ராஜெக்டை இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச டொனேஷனை பண்ணீங்கன்னா அடுத்த ரிசர்ச்சஸ் டெவலப் பண்ண எனக்கு உதவியாக இருக்கும். kitmark144@gmail.comங்கிற இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி பேபால் மூலமாக எங்களுக்கு டொனேஷன் பண்ணலாம். தேங்க்யூ. செக்ரட்டரிஸ், ஃபைல்ஸ், அதர் கமாண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவையான எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம்.